எல்லாரும் பில்டிங் ஆல்ட்ரேஷன் பண்ணுறப்போ மற்ற எல்லா ஸ்டெப்பும் கரெக்டாக பண்ணிவிட்டு இந்த ப்ரொசீஜர் மட்டும் தேவையில்லைன்னு கண்டுக்காமல் விட்டுருவாங்க. அது என்னன்னா கோல்ட் ஜாயிண்ட் பாண்டிங் ஏஜென்ட். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆல்ட்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ் பற்றி தான் பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோ அதோட கண்டினியூஷன் தான். இந்த மாதிரி குயிக் கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபாஸ்ட்ராக்கோட நிட்டோ பாண்ட். இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, முதல்ல பழைய கான்கிரீட்டோட சர்ஃபேஸை நல்லா நைலான் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணணும். டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நல்லா அந்த சர்ஃபேஸை தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணணும். ப்ரெஷர் பம்ப் யூஸ் பண்ண அட்வான்டேஜ் தான், அது இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் சர்ஃபேஸ் நல்லா ட்ரையாக வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு மிக்சிங் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இந்த நிட்டோ பாண்ட் பேக்கில் நமக்கு 2 கெமிக்கல்ஸ் இருக்கும். ஒன்று பேஸ், இன்னொன்று ஹார்ட்னர். இந்த பேஸ் அண்ட் ஹார்ட்னர் கெமிக்கல்ஸை 2:1 ரேஷியோவில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது 2 பார்ட் பேஸ் அண்ட் 1 பார்ட் ஹார்ட்னர். ஒருவேளை உங்களுக்கு நிறைய ஜாயின்ஸ் இருக்குன்னா இதை மெஷர் பண்ணாமல் அப்படியே ஃபுல் பேக்கையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேவைக்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா ஜென்டில் அண்ட் ஸ்டெடியாக அந்த 2 கெமிக்கல்ஸும் யூனிஃபார்மாக பிளெண்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அப்படியே வச்சிருக்கக்கூடாது. ஏன்னா அதோட பார்ட் லைஃப் வெறும் 80 to 90 நிமிஷம் தான். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கோல்ட் பாண்ட் சொல்யூஷனை ஒரு நைலான் ப்ரஷை வச்சு பழைய கான்கிரீட் சர்ஃபேஸ் மேலே எங்கேயும் கேப் இல்லாத மாதிரி பொறுமையாக அப்ளை பண்ணணும். சர்ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 3-4 மணி நேரம் நல்லா ட்ரையாக விடணும். அண்ட் சம்மரில் நம்ம ஊர் வெயில் கண்டிஷனுக்கு ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணால் போதும், நல்லா ட்ரை ஆயிரும். அப்புறம் நம்ம நார்மலாக கான்கிரீட்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இப்படி நம்ம கோல்ட் ஜாயின் பாண்டிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறதுனால ஓல்ட் அண்ட் நியூ கான்கிரீட் நல்லா பைண்ட் ஆகும். ஃபியூச்சரில் 2 ஜாயின்ஸ்க்கு நடுவில் வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். மெயினாக பழைய கான்கிரீட்டில் ஏதாவது மைனர் கிராக்ஸ் இருந்தாலும் அது நல்லா சீல் ஆகிரும். நீங்கள் வேறு எந்த பிராண்ட் கோல்ட் ஜாயின் பாண்டிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.